ஹலோ கைஸ், நீ பார்க்க போகிறது சோலோ லெவலிங் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். எப்போ முதல்ல சொல்லிக்கிறேன்ப்பா, இது வந்து சீசன் 1 முடிச்சேன். ஸோ சீசன் 2 எங்கேருந்து போதோ இப்போ அங்கேருந்து தான் நானும் கவர் பண்ண போகிறேன். அதாவது சீசன் 2 ஆரம்பிக்க போகிறதுல எனக்கு கொஞ்ச நாள் இன்னும் சீசன் 2 வேறு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதனால் 1 to 45 முடியும் அனிமே அடாப்டேஷன் பண்ணிட்டானுங்க. இன்னும் வந்து 46 வந்து எத்தனை முடிவு பண்ண போகிறான்னு தெரியல சீசன் 2க்கு. ஸோ அதான் நான் 46லேருந்து சாப்டர் போடலான் இருக்கேன். கண்டினியூஸாக சாப்டர் வரும்னு நம்புகிறேன், நீங்களும் நம்புங்க. அதோட நம்பிக்கையோட நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் போடல அப்படின்னா ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நான் போடுற ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் அதை பார்த்துக்க முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண பார்த்தலாம். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா அவங்களும் வாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்குவாங்களே. சரி வாங்க, இப்போ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வெட்டி கதை பேசாமல் பார்த்தலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஓப்பன் பண்ணால் அப்படின்னா நம்ம ஹீரோ போன சீசனில் ஒரு டென்ஷனில் போய் இப்போ அவனுக்கான ப்ரைவேட் டென்ஷனில் போய் சும்மா பேட்டில் பண்ணிட்டு வந்துருப்பான்ல. ஸோ இப்போ அங்கேருந்து வெளியே வரான். வெளியே வந்ததுக்கப்புறம் அங்கிட்டு கட் பண்ணி நம்ம ஹீரோ கலைச்சி நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அப்போ அவனுக்கு ஃபோன் வருது. யாருன்னு பார்த்தா அவன் தங்கச்சி தான். அவ்வளோ போட்டு கத்திட்டு இருக்காட்டே, ஒரு ஸ்கூலுக்கு வர சொல்ல என்னடா பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் ஸ்கூலுக்கு 5 மணிக்கு வந்தாங்கடா, இப்போயே மணி 2 ஆச்சு, வருவியா மாட்டேன், அவனுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மட்டும் அவ்வளோ போட்டு கத்திட்டு இருக்க. எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிற மட்டும் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ டைம் ஆச்சு அப்படிங்கிற மட்டும் அறக்க பறக்க கிளம்பிக்கிட்டு இருக்கான். அறக்க பறக்க கிளம்பிட்டு பார்த்தா அந்த இது அவன் நம்ம ஹீரோ வந்து ட்ராக் சூட்டை தவிர மற்றபடி ஃபார்மலான ட்ரெஸ் எதுவுமே இல்லை. ஸோ ஃபார்மலா ட்ரெஸ் வாங்கினா காசு வேணும். ஸோ அதனால் பேங்க்கு போயிட்டு அமௌண்ட் எடுத்துக்கலாம் சொல்லிட்டு போகிறான். அப்படி அங்கிட்டு பேங்க்கில் தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோட நம்பர் வந்து 180 250. ஸோ நம்ம ஹீரோவை கூப்பிட நம்ம ஹீரோ போய் உட்காந்துட்டு அவனோட இது பேங்க் இதை கொடுக்குறான். அவங்கள அதை பார்த்துட்டு பயமாக ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட 1.4 பில்லியன் இருக்குது. 1.4 பில்லியனு ஞாபகம் வச்சுக்கோங்க, பில்லியன் இருக்குது. அதை பார்த்துட்டு அவங்களும் ஷாக்காக, எப்படா ஒரு சின்ன பையன் எப்படா இவ்வளோ காசு இருக்கும் அப்படின்னு நம்ம அவங்களும் கேட்க. அப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறான், அதுவாங்க நான் ஒரு 100 அப்படின்னு சொன்னோன்னே அப்போ அவங்களும் சொல்கிறாங்க, ஓ அப்போ 100 இருந்தால் நல்லா சம்பாதிக்கலாம் சொன்னது போலாம் உண்மை தான் போல். சரிங்க சார், எங்கிட்ட இந்த மட்டும் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மட்டும் அவங்களும் சொல்லி காமிக்க. நம்ம ஹீரோவை கொஞ்சம் அது திணறிக்கிட்டே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கு காசை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துடுறான். இப்போ அங்கிட்டு இருந்து கட் பண்ணி நம்ம ஹீரோவோட தங்கச்சியோட ஸ்கூலில் தான் காமிக்கிறாங்க. அவன் தங்கச்சியோ நம்ம ஹீரோவை பார்த்துட்டு உண்மையிலே இது நீ தானு கேட்குறா. பார்த்தா நமக்கு சந்தேகமாக தான் இருக்குது நம்ம ஹீரோவானு. எனக்கு சட்டையெல்லாம் போட்டு அப்படி தான் இருக்கான். இப்போ நம்ம ஹீரோவை சொல்கிறேன், என்னை பார்த்து என்ன சேஞ்சாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி கேட்க. இல்லை நீ கொஞ்சம் இப்படி நல்லா ரெடியாக வந்திருக்கேன் அப்படிங்கிற அப்புறமா கேட்க. நான் வந்து என் தங்கச்சியோட டீச்சரை மீட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் கொஞ்சம் ஃபார்மலான ட்ரெஸ் இதெல்லாம் போட்டிருந்தா மட்டும் தானே அவங்களுக்கு பேசும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போயிட்டு இருப்பானுங்களா. அப்போ அவன் தங்கச்சி ஸ்கூலில் இருக்க மொத்த பொண்ணு நம்ம ஹீரோவை பார்த்து ஜொல்லு ஊற்றி விட்டுட்டு இருக்கோம். நீங்கள் உங்கள் இந்த பையன் இவ்வளோ அழகாக இருக்கா, இவன் வந்து உன்னோட பிரதர் தானே அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோட தங்கச்சி இல்லை கேட்டுட்டு இருக்க. அப்புறம் ஒரு பொண்ணு ஹலோ அப்படிங்கிற மட்டும் சொல்ல, ஹலோ அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோட தங்கச்சி கேட்குறா, நீ வந்து போன நைட் வந்து எதுக்கு லேட்டாக வந்தால், உனக்கு எப்படியே கேர்ள் ஃப்ரெண்டு எவ்வளோமே இருக்க போகுதுல, அப்புறம் நீ ஏன் லேட்டாக வந்து அப்படிங்கிற மட்டும் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்க. நம்ம ஹீரோவா அவள் மூஞ்சியை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இதெல்லாம் ஒன்றும் உன்னோட மேட்ரு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எங்கே ஸ்டாஃப் ரூம் கேட்குறான், டீச்சர் ரூம்னு. ஸோ அவளோட கை காமிச்சு விட நம்ம ஹீரோவும் நான் வந்து ஜின்னாவோட பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாலாம். அப்போ அந்த டீச்சர், ஓ ஜின்னாவுக்கு வந்து இவ்வளோ ஹேண்ட்ஸமான பிரதர் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சர் சொல்கிறாங்க. ஒருவேளை இவங்களும் ஒழிஞ்சு ஊற்றுவாங்களோ ஏதோ ஒன்று. அப்போ தான் நமக்கே தெரியுது நம்ம ஹீரோ இதே ஸ்கூலில் தான் படிச்சிருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ இதுபடி இந்த டீச்சரை பார்த்ததில் ஒரு புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகிருப்பாங்க போல். இப்போ அந்த அந்த டீச்சர்னு கேட்குறாங்க, உட்கார சொல்லிட்டு கேட்குறாங்க, ஜின்னாவெல்லாம் இந்த பிரச்சனை இல்லைப்பா, வந்து நல்லா தான் படிக்கிறா, அவள் தான் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கா அப்படிங்கிற மட்டும் அவங்களும் சொல்ல. நம்ம ஹீரோ சரின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். அதுக்கப்புறம் அவங்களும் சொல்கிறாங்க, அது வந்து ஜின்னா வந்து மெடிக்கல் இது அது மட்டும் தான் படிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. ஸோ அதனால் எந்த ஃபோர்ஸும் நீங்களாம் பண்ண தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த டீச்சர் கேட்குறான், ஆமாம் நீ வந்து 100 தான் இருக்குது அப்படிங்கிற நம்ம ஹீரோவை பற்றி கேட்க. நம்ம ஹீரோ ஆமாம் அப்படிங்கிறான். ஸோ அப்போ அந்த டீச்சர் கேட்குறான், இப்போ ஒரு தங்கச்சி 100 பவர் அவனி ஆச்சு அப்படின்னா அவளையும் நீ 100க்கு சொல்லுவே அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ நம்ம ஹீரோ டக்குன்னு நோ அப்படின்னு சொல்லிடுறான். பரவாயில்ல, உங்களுக்காச்சும் புரியுது, ஏன்னா நான் எங்கள் ஸ்கூலில் இருக்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா 100 ஆனால் இங்கே இப்போ நிறைய பணம் சம்பாதிக்கலாம். ஸோ அதனால் அவங்க வந்து 100 பவர் கிடச்சோடனே இந்த ஸ்கூல் லைஃப் இதெல்லாம் விட்டு போகணுன்னு பார்க்குறாங்க. ஜின்காவோட ஃப்ரெண்டு அப்படி தான். ஏன்னா அவள் வந்து அவளுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 100 பவர் அவேக்னிங் ஆச்சு. ஸோ அதனால் அவள் வந்து இந்த ஸ்கூல் இது வரதே நிறுத்திட்டா. அப்போ அதிகமாக 100 வேலை தான் பார்த்துட்ருக்கா. அட்லீஸ்ட் அவள் கிராஜுவேட் முடிச்சிட்டாச்சு, இதை பண்ணியிருந்தா வச்சு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சர் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்களா.
ஸோ அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான் அவள் ரேங்க் என்னான்னு. நமக்கு அவங்களுக்கு வந்து எனக்கு ஹண்டரோட ரேங்கை பற்றிலாம் தெரியாதுப்பா, ஆனால் வந்து ஒரு லோ ரேங்க்கு அப்படின்னு சொன்னோடனே நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான் இது வந்து ரேங்க் தானே. ஏன்னா நம்ம ஹீரோவுக்கு தெரியும் ரேங்காக இருந்தால் என்ன பண்ணுறாங்க கஷ்டம் அனுபவிக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த டீச்சர் நம்ம ஹீரோட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. அதாவது அந்த பொண்ணு வந்து கிராஜுவேட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காச்சும் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அவள் நீங்கள் இந்த இந்த உங்களோட ரைடு கூட்டு போனீங்க அப்படின்னா இந்த மட்டும் ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னா இந்த ஹண்ட்ரட்லாம் எவ்வளோ கஷ்டம் அனுபவிக்கிறாங்க எல்லாம் அவளுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்க மாட்டேன் நம்ம ஹீரோட்ட சொல்ல. சரி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ தான் அந்த டீச்சர் வந்து அந்த பொண்ணோட பேர் சொல்கிறாங்க ஹான்ஸ் ஆகி. நம்ம ஹீரோ அதை கேட்டுட்டு ஷாக் ஆகிடுறான். ஏன்னு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு புரியும். அப்படியே நம்ம ஹீரோவும் அப்படியே அந்த பொண்ணு இருக்கிற இடத்துக்கு வந்துடுறான். அந்த பொண்ணு அங்கிட்டிருந்து பில்டிங்லேருந்து வெளியே வருவாளா, அவள் யாருன்னு பார்த்தா அட நம்ம ஹீரோவை போன சீசனில் ஒருத்தி சின்ன பொண்ணெலாம் கூப்பிட்ருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது திட்டிருப்பாள் அந்த பொண்ணு தான்ப்பா. அவளும் பார்த்துட்டு மிஸ்டர் நீங்கள் என்ன இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கறதோட இந்த சோழல் அப்படிங்க சாப்பிட்றீங்க கூட முடியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த சாப்டர் இதோட முடிஞ்சு. அதோட இந்த சாப்டரில் வந்து அடுத்து என்ன நடக்க போது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு உங்களால் இன்ட்ரெஸ்டிங்கை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதோட பெல்லைக்கன் மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ பண்ணி வச்சுருவீங்க நம்புகிறேன். ஓகே இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கேன். அதோட நம்ம மற்ற வெப்சைட்டுக்கான லிங்க் சும்மா டிஸ்கிரிப்ஷன் சும்மா வெட்டியாக கிடக்கு. ஸோ போகிற போகல அதையும் கொஞ்சம் பார்த்து விட்டு போங்க. பாய் கைஸ், அடுத்த சாட்சியில் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய். முடிச்சிடலாமா?